ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். என்னென்னா, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வாரம் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்துட்டு எதிர்பாராதது எதிர்பாருங்கள் சொன்ன தாரகம் வந்துட்டு இந்த வாட்டி அதிகப்படியாக இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு கிடைக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடனுக்குடன் சுட சுட வந்துட்டு இந்த சீசன் 9ல் ஸ்டார்டிங்லேருந்து கிடச்சிட்ருக்கு. நிறைய விஷயங்கள் அழுகை கலாய்ப்பு எல்லாமே பார்த்துட்டோம். ஸ்டார்டிங் ப்ரொமோலையும் பார்த்துட்டோம், ரோஸ்ட்டும் ஆரம்பிச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நந்தினி வெளியே போயிட்டாங்க இந்த பிக் பாஸ் விட்டு அப்படின்னு இருக்கும்போது நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, அப்போ இந்த வாரம் எவிக்ஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஏங்க ஒரு வாரத்துக்கு ஒரு எவிக்ஷன் தான் நடக்கும், எப்படிங்க அதுக்கப்புறம் எப்படி நடக்கும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி டபுள் எவிக்ஷன், அதாவது ஆல்ரெடி இப்போ நந்தினி வெளியே போயிட்டாங்களா, இன்னொரு எவிக்ஷனும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. செம்ம மாசான அப்டேட். ஸோ இந்த வாரம் 2 பேர் போகிறாங்க. அப்படி போயிட்டாங்கன்னா மீதி 18 பேர். அப்போது கூடிய சீக்கிரத்தில் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம்ன்றதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அதேமாரி இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்களாக, நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஆட்களாக வரப்போகிறாங்கன்ற மாதிரியும் அப்டேட் வந்துட்டுருக்கு. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த டபுள் எவிக்ஷனில் யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அனாலிசிஸ் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஓட்டு ரொம்ப கம்மியாக லாஸ்ட்டில் பிரவீன் காந்தி தான் இருக்கார். ஸோ அவர் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமா, இல்லை அதுக்கு மேலே இருக்கிற கலையரசன் வெளியே போகணுமா, இல்லை அதுக்கு மேலே இருக்கிற அப்சரா வெளியே போகணுமா? அதேமாதிரி உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.